ஆதி கோரக்கி சப்தகன்னிகள் பட்டாணி சுவாமியே துணை. வணக்கம் நேயர்கள், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோதிட சாஸ்திரம் கேவி அஸ்ட்ரோ சேனல். இன்றைய தலைப்பு அமாவாசை வழிபாடும் முன்னேற்ற வாழ்வும். அமாவாசை என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது நம்முடைய மூதாதையர்கள்தான். நாம் எந்த அளவிற்கு மூதாதையர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நற்பலனை நீங்கள் அடையலாம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? மூதாதையர் வழிபாடு என்பது அவர்களுக்கு சரியான முறையில் திதி தர்ப்பணம் கொடுப்பது. ஏன் அமாவாசை நாளில் கொடுக்கிறோம் என்றால், சூரியனில் இருந்து வரும் சக்தியை நமது பூமிக்கு கொடுக்கும் கிரகம் சந்திரன். சந்திரனிலிருந்து வெளிவரும் சக்தி என்ற அமிர்தத்தை நமது இறந்த மூதாதையர்கள் உண்டு வாழ்கிறார்கள். அந்த சந்திரன் முழு ஒளி இழந்து அமாவாசை அன்று இருக்கும். சந்திரனில் இருந்து சக்தி என்ற அமிர்தம் வெளிவராத நாள் அமாவாசை. அதனால்தான் அமாவாசை திதியில் தர்ப்பணம் திதி கொடுக்கின்றோம். இறந்த மூதாதையர்களுக்கு அவர்களது சந்ததியை சரியான முறையில் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காத சங்கதியர்கள் மூதாதையர்களின் சாபத்திற்கு ஆளாகிறார்கள். அதன் மூலம் உள்வினை கர்மா அதிகமான பாதிப்புகளை அவர்களுக்கு தருகிறது. தர்ப்பணம் கொடுப்பது என்பது இறந்த 16வது நாள் காரியங்கள் மட்டுமே செய்வதை தர்ப்பணம் கொடுத்து விட்டதாக இன்றைய தலைமுறைகள் நினைக்கிறார்கள். அல்லது வருடத்திற்கு ஒரு முறை வீட்டில் படையல் போட்டுவிட்டு அதையே தர்ப்பணம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் முறைப்படி எள்ளும் தண்ணீரும் நீர்நிலைகளில் கொடுக்கப்பட வேண்டும். யார் அந்த மூதாதையர்கள் என்றால், நமது குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் மூதாதையர் ஆகிறார்கள். மூதாதையர்கள் வழிபாடு, அதாவது அமாவாசையில் செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் எந்த அளவிற்கு நீங்கள் செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நற்பலன்கள் உங்களுக்கும் உங்களுடைய வருங்கால குழந்தைகளுக்கும் கிடைக்கும். அவர் இறந்த திதியில் உங்களுடைய வீட்டில் ஐயர் வைத்து வருடம் தர்ப்பணம் தர வேண்டும். மேலும் அமாவாசையில் திதி தர வேண்டும். இதனை முறையாக செய்யாமல் இருக்கும்போது அவர்களுடைய தீய கர்மாக்கள் பற்றி கொள்ளும். இது அப்படியே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் போது அவருடைய வாரிசுகள் பல்வேறு வகையான இடர்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டே இருப்பார்கள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது அவர்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். திதி தர்ப்பணம் செய்யாமல் இருந்தால் என்ன மாதிரி விளைவுகள் அவர்கள் குடும்பத்தில் நடக்கும் என்றால், அதிக நோய்கள், விபத்து, கடன், மனநல பிரச்சனை, உடலில் ஏதாவது ஒரு குறை, நிம்மதியற்ற மன வாழ்க்கையில் பல்வேறு குளறுபடிகள், குழந்தையின்மை, படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லை. மேலும் அவருக்கு அசுப இடங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னத்தில் இருந்து அசுப பாவங்கள் அமைப்புகள் அதிகமாக இருக்கும். இதன் விளைவாக நீங்கள் என்ன பரிகாரம் செய்தாலும் அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஜாதகத்தில் அசுப செயல்கள் தூக்கலாக செய்யும் முடக்காதிபதி, திதிசூன்ய அதிபதி, அவயோகி, வைநாசக அதிபதி ஆகிய 4 அசுப பலன்களை கொடுப்பார்கள். உங்களுடைய லக்னாதிபதியும் லக்ன அசுபர் மற்றும் பாவத்துவ செயல்களில் தூக்கலாக செய்யும் கிரகங்களின் தொடர்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால், உங்களுடைய மூதாதையர்களுக்கு அவர்கள் திதியில் தர்ப்பணம் சரியாக தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும்போது நற்பலன்களை நீங்கள் அடையலாம். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையும் தொடர்ந்து நீங்கள் பெறலாம். திதியே ஒருவரின் விதியை நிர்ணயம் செய்கிறது. ஆகையால் உங்களுடைய மூதாதையர்களுக்கு திதி தர்ப்பணம் முறையாக செய்து நற்பலன்களை நீங்கள் பெறுங்கள். இது போன்ற ஜோதிட தகவலை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.